அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் படி நம்ம நேற்று டெஸ்ட்டு 31க்கு என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழில் யூனிட் 7 தான்ப்பா நம்ம கொடுத்துருந்தோம். அதனோட கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்ன அப்படிங்கிற ஃபுல் அனலைஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உவேசா அவர்கள் தான் இந்த மாதிரி கூற்றை சொல்லியிருப்பாங்க. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னா உவேசா அவர்கள். குறிஞ்சி பாட்டில் உள்ள மொத்த பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 99. இந்த குறிஞ்சி பாட்டை ஓலைச்சுவடியிலிருந்து பதிப்பித்தவங்க யாருன்னா உவேசா அவர்கள். அவங்களுக்கு 96 பூக்கள் தான் கிடச்சிருக்கும். அந்த 3 பூக்களோட பேர் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த 3 பூக்களுடைய பேர் என்னன்னு தேடி எடுத்து அதுக்கப்புறம் அந்த 3 பூக்களுடைய பேர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க குறிஞ்சி பாட்டை பதிப்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உவேசா அவர்களுடைய காலம் பாருங்கள் 11/2/1855 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ராங்குப்பா. உவேசா பிறந்த டேட் என்னென்னா 19/2/1985 தான் கரெக்டான ஆன்சர். 1942 உவேசா நூல் நிலையம் சென்னை பெசன்ட் நகரில் தொடங்கியதுங்கிறாங்க. அது கரெக்டு தான். 2006 நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டதுங்கிறாங்க. அதுவுமே சரிதான். அப்போ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 சரிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், உவேசாவோட தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் பாராட்டியிருப்பாங்கப்பா. ஜியு போப், சூலியன் வின்சோன், அவங்க 2 பேருமே பாராட்டியிருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்சி தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்கள். இந்த பொறுத்துக உவேசா அவர்கள் பதிப்பித்த நூலை தான் பொறுத்துக சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க புராணங்கள் 18 பதிப்பிச்சிருப்பாங்க. உலா 3, கோவை 6, வெண்பா நூல்கள் 13 பதிப்பிச்சிருப்பாங்க. அப்போ 1, 2, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நடமாடும் பல்கலைக்கழகம் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை தான் நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சம்மந்தப்பட்ட கூற்றுப்பா. இது பாருங்கள், மீனாட்சி சுந்தரனார் 1947 பாண்டிச்சேரியில் பள்ளியை நிறுவினாருங்கிறாங்க. அது கரெக்டு தான். தமிழ் வித்துவான் தேர்வை முன்னிலை தேர்வு, இறுதி தேர்வு 2யுமே ஒரே நேரத்தில் எழுதி மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுவும் சரிதான். 1923 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தாங்க. அதுவும் சரிதான். நாட்டு விடுதலை போராட்டத்துக்காக 1944 சிறை போயிருப்பாங்க. அதுவுமே சரிதான். அப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் கூற்றில் இது 4மே சரிதான். அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் இங்கே ஆன்சராக வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான் அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சி லக்கோனார் பற்றியது. சி லக்கோனார் அவர்கள் பிறந்த ஊர் எதுனா வாய்மை மேடில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. தொல்காப்பியன் என்னும் புனைப்பெயர் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்கோனார் அவர்கள் தான் தொல்காப்பியன் அப்படிங்கிற புனைப்பெயர் கொண்டவங்களாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜியு போப் யாரிடம் தமிழ் கற்றார்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர்கிட்ட தான் ஜியு போப் அவர்கள் தமிழ் கற்றிருந்திருப்பாங்க. ஜியு போப் பதிப்பித்த நூல்களில் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் இது 3மே பதிப்பிச்சிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தை பதிப்பிச்சிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, கலம்பகம், அம்பானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டினை இதை தெளிவாக படித்தா தான்ப்பா எடுக்க முடியும். பொருத்த மற்றதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. அது பொருத்த மற்றது பாருங்கப்பா. வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவங்க யாருன்னா மதுரை சுப்ரதீபக் கவிராயர். அவங்ககிட்ட தான் வீரமாமுனிவர் தமிழ் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. திருச்சி சந்தா சாஹிப்பிடம் திவானா பணியாற்றியிருப்பாங்க. அகராதியில், அதாவது சதுர அகராதி வீரமாமுனிவர் எழுதின நூல். அந்த சதுர அகராதி 96 வகை சிற்றிலக்கியங்களை பற்றி கூறியிருப்பாங்க. அதில்
பரமார்த்த குறுகதை அப்படிங்கிறது இரண்டாவது நகைச்சுவை நூலுங்கிறாங்க. அது ராங்ப்பா. பரமார்த்த குறுகதை தான் முதல்ல வந்த நகைச்சுவை நூல். அப்போ டி மட்டும்தான் ராங்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படிங்கிறது யார் கூற்றுனா பாரதிதாசன் அவர்களுடைய கூற்று தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா பெரியார் அவர்கள் தான் பகுத்தறிவாளர் சங்கத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 1925 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு இருக்க வேண்டிய தலையாய பற்று மொழிப்பற்று. இது எல்லோரிடத்தும் நாட்டுப்பற்றும் இராது. அதாவது இது இந்த மொழிப்பற்று இல்லாதவங்ககிட்ட வந்து நாட்டுப்பற்று வந்து இராது. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார் அவர்கள் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ் புக்கில் பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்கப்பா, இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நிலக்கிழார் ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் நிலக்கிழார் ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கில அரசு தென்னிந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதுன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தான் தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. வட இந்தியாவில் திலகர் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாதியையும் மதத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தைத்தான் படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல. ஜாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்றது யாருடைய கூற்றுனா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அரசியல் ஆன்மீகம் ரெண்டையுமே ஒருங்கிணைச்சு பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீண் அப்படிங்கிற கூற்று யார் சொல்லியிருப்பாங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு, இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு அப்படின்னு கூறினவங்க யார்? 3ஆம் வட்டமேஜை மாநாடுகளில் கலந்து கொண்டவர். சாதி களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு இந்த 3 கூற்றுக்குமே சொந்தக்காரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் வந்து மிருகத்தனம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பகுத்தறிவு துறையில் அவருக்கு நிகர் அவரே அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை வந்து பாராட்டினவங்க யாருன்னா நேரு அவர்கள். பெருந்தலைவர் அம்பேத்கரை போல வேறு எவரையும் நாம் காண முடியாது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா பெரியார் அவர்கள். அப்போ இந்த 2 கூற்றுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள், பொருத்தமற்றதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. காமராஜர் மெய்கண்டான் புத்தக சாலைக்கு சென்று லெனின், கரிபால்டி, நெப்போலியனோட வாழ்க்கை வரலாறுகளை வந்து படித்தாருங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. காமராஜரோட அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி அவர்கள், அதுவும் சரிதான். காமராஜர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு அழைச்சாங்கங்கிறாங்க, அதுவும் சரிதான். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது 3 மற்றும் 4ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டன அப்படிங்கிறாங்க. அது ராங்ப்பா. ஏன்னா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2, 3ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 54 to 63 அவங்க முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அந்த இயர்ஸ் பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியானதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு தமிழகம் வந்து யாரை போட்டுதுன்னா காமராஜர் அவர்கள். அது சரிதான். காமராஜர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறாங்க, அதுவுமே சரிதான். காமராஜர் பள்ளி வேலை நாட்கள் 180 210 நாட்களாக உயர்த்தினாருங்கிறாங்க. அது ராங்குப்பா. அவங்க 220 நாட்களாக தான் வந்து உயர்த்திருப்பாங்க. நில உச்சவரம்பு 30 ஏக்கர் அப்படின்னு சொல்லி குறைச்சிருப்பாங்க காமராஜர் அவர்கள், அதுவுமே சரிதான். அப்போ 1, 2, 4 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியானதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் யார் அப்படின்னா முடியரசன் அவர்கள். தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முடியரசனின் கவிதைகள் அப்படிங்கிற நூல் தான் தமிழக அரசோட பரிசை வந்து பெற்றிருக்கும். தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசை பெற்ற நூல் எதுன்னா பூங்காவியம், அதாவது பூங்கொடி காவியம் இருக்கு இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், பரம்பு மலையில் நடந்த விழாவில்
குன்றக்குடி அடிகளார் தான் வந்து கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை வந்து முடியரசு அவர்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த அனைத்துமே சரிதான். நெக்ஸ்ட்டு, காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைத்து புகழ் பெறுதல் வேண்டி கவிதை அப்படிங்கிற கவிதை வந்து யார் கூற்றுனா முடியரசன் அவர்களுடைய கூற்று தான். நெக்ஸ்ட்டு, கண்ணதாசன் இயற்றிய நூல்களில் அல்லாதது எதுன்னு பாருங்கள். மாங்கனி, ராஜதண்டனை, சேரமான் காதலி, இது மூணுமே வந்து கண்ணதாசன் இயற்றிய நூல் தான். பூங்கொடி வந்து முடியரசன் அவர்கள் இயற்றிய நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது யார் கூற்றுனா கண்ணதாசன் அவர்களுடைய கூற்று தான். நெக்ஸ்ட் பாருங்கள். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தனது பாடலின் மூலம் பரப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். இந்த உழைக்கும் மக்களோட துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்ம பாடல் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நீ மீண்டும் பிறந்த பாரதியடா அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டினவங்க யாருன்னா ஜீவானந்தம் அவர்கள். எனது வலதுகை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியது யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். அப்போ இந்த கூற்றில் எது எவை சரின்னு பார்த்தீங்கன்னா இரண்டும் சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள். 53 வரிகளில் ராமாயண சுருக்கத்தை எழுதினவங்க யாருன்னா மருதகாசி அவங்க தான் 53 வரிகளில் ராமாயண சுருக்கத்தை வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு பாருங்கள். தமிழச்சியின் கத்தி, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், இது மூணுமே பாரதிதாசனோட நூல்கள் தான். கனிச்சாறு அப்படிங்கிறது அவங்களோட நூல் கிடையாது, அது பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல். நெக்ஸ்ட் பாருங்கள். இயற்கை கவிஞர் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை தான் இயற்கை கவிஞர் அப்படின்னு சொல்லி போற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படிங்கிற கூற்றை சொன்னது யாருன்னா ரசூல் கம்சதேவ் அவர்கள் தான். ஏன் இந்த ரசூல் கம்சதேவ் பற்றின கொஸ்டின் வச்சுருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். அதனால தான் ரசூல் கம்சதேவன் பற்றி கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்க துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் அப்படின்ற கூற்று வந்து யாரோடதுன்னா பாரதிதாசன் அவர்களுடைய தான். நெக்ஸ்ட் பாருங்கள். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படிங்கிறது யார் கூற்றுனா பாரதிதாசன் அவர்களுடைய கூற்று தான். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள். பொறுத்துக, இது நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய நூல்கள்ப்பா. அவங்க வந்து இசை நூல்கள் 3 எழுதியிருப்பாங்க, தன் வரலாறு 3 எழுதியிருப்பாங்க, சிறு காப்பியங்கள் வந்து 5 எழுதியிருப்பாங்க, புதினங்கள் 5 எழுதியிருப்பாங்க. அப்போ 1, 2, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். பொருத்த மற்றதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர் ராமலிங்க நாமக்கல் கவிஞர் அவர்கள்ங்கிறாங்க. இது கரெக்டு தான்ப்பா. அவங்க முதலாக வரைந்த ஓவியம் யாரோட படம்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை தான் வரைஞ்சிருப்பாங்க. அதுவுமே கரெக்டு தான். என் கவிதை அப்படிங்கிற என் சுயசரிதையை எழுதினார் அப்படிங்கிறாங்க. அது ராங்கப்பா. என் கதை அப்படின்னு சொல்லி தான் அவங்க சுயசரிதை எழுதியிருப்பாங்க. ஆனந்த விகடனில் தொடராக வந்து வெளியிட்டிருப்பாங்க. 1932 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று ஓராண்டு வந்து சிறையும் சென்றிருப்பாங்க. இப்போ இதில் ராங்குன்னு பார்த்தீங்களா 3rd one மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள். பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தை விசை தீர வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரிக்கு சொந்தக்காரவங்க யாருன்னா ராமலிங்கனார் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில் ஒத்துக்கொள் அப்படிங்கிற பாடல் வரி யாரை பாடினதுன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு, கவிமணி இயற்றிய நூல்களில் அல்லாதது எதுன்னு பாருங்கள். ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், இந்த 3மே வந்து கவிமணி அவர்கள் இயற்றிருப்பாங்க. குடும்ப விளக்கு அப்படிங்கிறது பாரதிதாசன் அவர்களுடைய நூல். அப்போ இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி அவர்கள் தான் தமிழோட முதல் குழந்தை கவிஞர். நெக்ஸ்ட் பாருங்கள். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்தும் முழங்க வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி அவர்களுடைய தான். நெக்ஸ்ட் பாருங்கள். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் அல்லாதது எதுன்னு பாருங்கள். தமிழ் மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது எல்லாமே பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய தான். தமிழர் நிலம்ங்கிறது அவங்க இதழ் கிடையாது.
நெக்ஸ்ட்டு தமிழக அரசியல் வானில் இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு பாராட்டுனது, அதாவது காயிதே மில்லத்தை இந்த மாதிரி பாராட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் தான் பாராட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. லாஸ்ட் ஒன் கொஸ்டின் பாருங்கள். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு பெருந்துரை உள்ளும் தோறும் உணர்வாகும் என்று திருக்குறளை பாராட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு திருக்குறளை பாராட்டியிருப்பாங்க. இதோட நம்ம யூனிட் 7ல் நம்ம இருக்கிற தலைவர்களை பற்றி எல்லாமே அவங்களோட சிறப்பு பெயர்கள், அவங்களோட நூல்கள், அவங்களோட பாடல் வரிகள் எல்லாமே கொடுத்து ஒரு ஓவராலாக உங்களுக்கு 50 கொஸ்டின் கொடுத்துருக்கோம்ப்பா. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெஸ்ட்டு. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டு கொடுப்போம். டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.